तन्तुनानेन मम जीवन हेतुना मांगल्यम तन्तुनानेन मम जीवन हेतुना இந்த மஞ்ச கயித்தை உன் கழுத்துல கட்டுற நானு என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு தாரவாத்து கொடுக்கிறேன். மனசாலையும் உடலாலையும் இன்னைக்கு இணைகின்ற நமது இல்லற வாழ்க்கையில இனிமே பிரிவே இல்லை. கண்டே பத்னானி சுபகே தொஞ்சீவ சரதம் கண்டே பத்ராவி சுபகே ரஞ்சீவன சாம்சரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ணை நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன். இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி மந்திரம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் மறிக்குழந்து. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. மறிக்குழுந்து, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எதுக்காக இந்த கல்யாணம் வேணான? எதுக்காக இந்த மாப்பிள்ளை வேணான? அவனுக்கு என்ன குறை? அவன் என்ன நொண்டியா முடமா? அவன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கேட்டு அவன் கையால உன் கழுத்துல தாலி கட்டலான்னு இருந்த. எதுக்காக வேணான? அங்கேதே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தேவரையா. இந்த உலகத்துல கல்யாணம் ஆகாம இருக்கிற ஒவ்வொரு கன்னி பொண்ணுக்கும் தாலி மட்டும்தே முக்கியம்னா ஒவ்வொருத்தையும் தாலி எடுத்து தானாவே கட்டிக்கலாமே. ஒரு மனுஷன் கையால கட்டுற தாலி போட்டு மனசுக்கு பக்கத்துல என்னைக்கு தொங்கிட்டு இருக்கிறதே, அந்த மனசுக்குள்ளார அவன் என்னன்னைக்கு இருக்கணுங்கிறதுக்காதே. இல்லைன்னா கழுத்துல கட்டுற இந்த புனிதமான தாலியை கையிலயோ காலிலயோ கட்டலாம்னு பெரியவங்க சொல்லியிருப்பாளே. நல்ல மாப்பிள்ளையா வரமாட்டாங்களான்னு ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுற மாதிரி இத்தனை காலமும் நானும் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதே. ஆனா மனசு வேற ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு வெறும் மஞ்ச கைத்த மட்டும் என் கழுத்துல கட்ட நினைக்கிற உங்க மக மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்காக சத்தியமா நான் காத்திருக்கல. மறிக்குழுந்து, என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, நேத்து ராத்திரி என் பேரு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வா உள்ள போய் பேசலாம். உள்ள வந்து நியாயம் பேச ஒண்ணு நான் வரல. நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு போதான் வந்தேன். இல்ல உமா, அது நான் உங்க மனசுல இல்லங்கிறதா தெரிஞ்சு போச்சேன். நான் ஏ பாபா, இத்தனை நாளா நீங்க எழுதுற லெட்டர்ல எல்லாம் நீ மட்டும் தான் எனக்கு பொண்டாட்டியா வர முடியும். என் மனசு பூரா நீ தான் நிறைஞ்சிருக்க. வேற ஒரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்ல துடிச்செல்லாம் எனக்கு கிடையாது. சின்ன வயசுல இருந்து எனக்கு நீ தான், உனக்கு நான் தானே பெரியவங்க முடிவு பண்ணது பண்ணதான். அப்படி இப்படி எழுதி எழுதி என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப இன்னொரு அப்பாவை பொண்ணோட வாழ்க்கை கேட்டுட்டு வந்து நிக்கிறியே. இந்த பாவனை சும்மா விடாது. அழாத உமா, ப்ளீஸ். சத்தியமா சொல்றேன், என் மனசால விருப்பப்பட்டு இந்த காரியத்தை நான் செய்யல. இது அசம்பாவிதமா என்னை அறியாம செஞ்ச தப்பு. இது இப்படி ஒரு அசையம் நடந்து போச்சே தவிர இப்ப கூட உனக்கு துரோகம் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல உமா. இந்த ஊர்க்காரங்க முன்னாடி எங்க அப்பா தலை குனிய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆமா உமா, என்ன நம்பு. அந்த பொண்ணை பார்த்தாலே ஆம்பளை மாதிரி இருக்கா. அவ கழுத்துல தாலி கட்டி நான் எப்படி சேர்ந்து வாழ போறேன்னு புரியல உமா. பார்த்தாலும் கனவுகளில் இருந்து எனக்கு நிஜ வாழ்க்கை என்னன்னு புது புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா, அந்த மறிக்குழந்தோட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பாபா. சின்ன வயசுல இருந்து உங்களையே நம்பிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டீங்களே. அழாத உமா, உள்ள போய் பேசலாம். மறிக்குழந்து, இப்படி கொஞ்சம் வா. நான் சொல்றதை கேளுமா. இல்லங்க டீச்சர் அம்மா, உங்களுக்கு தெரியாது. இந்த ஊர்ல எல்லாரும் என்னைய போய் சொல்றேன் சொல்லுவாங்க. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் எதுக்காக நான் மனமேட வரைக்கும் வந்தேன்னா, எந்த சனங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பஞ்சாயத்துல ஆசைப்பட்டாங்களோ அந்த சனங்களுக்கெல்லாம்
என்ன காரணத்துக்காக நான் அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லேங்கிற விவரம் தெரியணுங்கிறதுக்காக. இது பாரு மறி குழந்தை, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்காக இத்தனை பேருக்கு மத்தியில மாலையை கழட்டி போடுறதும் கல்யாணமே வேண்டான்னு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லம்மா. மறி கொழுந்து, மாங்கல்யம் திருட்டு போற திருப்பி வாங்கிக்கலாம். ஆனா நீ திருட்டு கொடுத்ததும் மனசு மட்டும் இல்லம்மா, வாழ்க்கை இந்தாம்மா. நல்லா யோசனை பண்ணி பாருமா. யாருமே தெரிஞ்சு திருட்டு கொடுக்கறதுல கிளவி, நானும் தெரியாமத்தான் திருட்டு கொடுத்துட்டேன். என்ன செய்யறது, ஆண்டவ விட்ட வழி. நீ வா, நம்ம போலாம். எனக்கு அப்பவே தெரியும்டா, வருஷத்துல 3 மாசம் இந்த உருப்படாத மனுஷங்கிட்ட அனுப்பி வைக்கிறமே, உன்னையும் அவர் மாதிரி உருப்படாம ஆக்கிடுவாரேன்னு. அதே மாதிரிதான் நடந்திருக்கு. இந்த பாரு, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்காத, உன்னையும் கெடுத்து குட்டிச்சவர ஆக்கிடுவாங்க. உருப்படி அவங்க அப்பா அத்தா கிட்ட போய் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்க. அப்புறம் மகன் எக்கடி கெட்டு போகட்டும். எனக்கு என்ன, அப்பா படுத்து படிக்கா இருக்கிறதுனால நானும் அம்மாவும் எங்கேயும் வெளியே போக முடியாம போயிடுச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே மாமன் மேல உசிரைய வச்சிருக்கிறேன்னா பதறி அடிச்சுட்டு ஓடியாந்த. இனிமே நான் மாமனை தனியா விட்டு போனா என் மாமன் எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால நான் இங்கேயே தங்கிட போறேன். எப்படியோ தொலைஞ்சு போடி, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அப்பம் பொத்தி தானே வரும் இவனுக்கு. நான் போறேன். மனு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இத்தனை வருஷம் நீ என்ன பிரிஞ்சு வாழ்ந்ததுனால தான் இந்த பய பாதி நாள் அங்கேயும் பாதி நாள் இங்கேயுமா வளர வேண்டியதா போச்சு. அதனால தான் நம்ம குடும்பம் இன்னைக்கு ஊர் சிரிக்கிற நிலைமைக்கு ஆயிருச்சு. இனிமேலாவது இந்த ஊருக்கு உபதேசம் பண்ற வேலையை விட்டுட்டு உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றத பத்தி கொஞ்சம் யோசி. காலம் போன கடைசியில என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா? நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அதை பார்த்து இந்த பயலுக்கு புத்தி வந்து இந்த உமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படலாம். அதானே பார்த்தேன். சோழியும் குடுமி சும்மா ஆடாதே. அந்த பயலோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு அப்பாவி பொண்ண 4 பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணி நடுத்தருவுல விட்டதும் இல்லாம அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுவும் எப்படி? நாம 2 பேரும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடத்தினா அதை பார்த்து அவன் திருந்துவான் இல்ல? உங்களுக்கு உண்மையிலேயே அவன் நல்லா வாழணுங்கிற ஆசை கிடையாது. ஷோக்கு, பொம்பளை ஷோக்கு. உங்க யோகிதை எனக்கு தெரியாது. இத்தனை வயசுக்கு அப்புறமா பொண்டாட்டி சோகம் கேக்குது. வெக்கம் கெட்ட மனுஷன். என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? இனி ஒரு வார்த்தை பேசின செருப்பு பிஞ்சிரும். மாமா, இந்தா மரியாதையா உள்ள போ. உள்ள போய் வேலையை பார். ஓடி உள்ள போ. யாரடி? அட, இந்த மறி குழந்தைதான் சொல்றேன். நேத்து கல்யாண வீட்டுல வக்கனையா பேசிட்டு தாலி கட்டிக்காம வந்துட்டான்ல. இந்த காலத்துல எந்த ஆம்பளைங்க இன்னொருத்தி கூட தொடர்பு வச்சுக்காம இருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, தாலி கட்டிக்கிட்டா இப்படி ஆம்பளை மாதிரி ஊரை சுத்தி சுத்தி வர முடியாதுல்ல, அதுக்குத்த. அடி போடி, வாய் பிடிச்சுதான் மாங்காய் பிடிச்சுதான் பேசாதடி. ஓம் புருஷன் இன்னொருத்தி கூட போறத நீ ஒத்துக்குவியா? தலைவலியும் பௌத்த வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். எனக்கு என்னவோ மறி குழந்தை பண்ணது சரின்னு தான் படுது. ஒரு நாள் படுத்து எந்திரிச்சோங்கிறதுக்காக தரங்கட்ட ஒருத்தங்கிட்ட தாலிய கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறத விட அவன் முண்டைச்சியா இருந்துட்டு போயிடலாம். என்னதான் அவன் தரங்கெட்டவனா இருந்தாலும் ஒரு பொட்டச்சி தாலிய வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு பேசுனது எனக்கு என்னமோ சரியா படல. தாலி ரோட்ல பட்ட பகல்ல புருஷனோட போயிட்டு இருக்கும் போதே புருஷனை அடிச்சு போட்டு பொண்டாடி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த கலிகாலத்துல போய் தாலிய பத்தி பேச வந்துட்டான். ஆம்பளை துணை இல்லாம வெறும் தாலிய மட்டும் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு தனியா என்னத்த பண்ணும்? வேலைய பாப்பியா? டேய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி. புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம் புய்பம்.
ஏய் புஷ்பம். புஷ்பம். ஓ, ஏய் புஷ்பம். புஷ்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். ஓ, பூ. புய் 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 புய். இது உய்யா. ஏ பூ. உய். ஐயோ. யோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே, பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ். உய், அஹுய், அஹுய்.